அநீதி வீழட்டும், மக்களாட்சி மலரட்டும், ஜனநாயக வெற்றியின் ராகம் உலகெங்கும் ஒலிக்கட்டும். டாக்டர் பிரபு, கிழக்கு மாவட்ட செயலாளர், சிவகங்கை மாவட்டம். குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காவிரி படுகை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் திங்கட்கிழமை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று கூறியுள்ளது. மேலும் வரும் 30ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளுக்கு 2 நாட்கள் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல தெற்கு அந்தமான் கடற்பகுதிகளில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அநீதி வீழட்டும், மக்களாட்சி மலரட்டும், ஜனநாயக வெற்றியின் ராகம் உலகெங்கும் ஒலிக்கட்டும். டாக்டர் பிரபு, கிழக்கு மாவட்ட செயலாளர், சிவகங்கை மாவட்டம்.